அச்சோ, என் பிள்ளை எப்படி டயர்டாக படுத்திருக்கான். மணி மணி, என் தங்கமே, எந்திரி சாமி. மா, என்ன தம்பி தூங்கிட்டியாக்கம்? ஆமாம்மா, கொஞ்சம் டயர்டாக இருந்ததா, அதனால தான் அப்படியே படுத்துட்டேன் வந்தேன்னேன். சரி தங்கம், அம்மா நான் உனக்கு ஊர்லேருந்து வரும்போது பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி. போங்க போய் முதல்ல அதை சாப்பிடுங்க. சரிம்மா. அட சூப்பரு. பாத்திரம் நிறைய பிரியாணி, பக்கத்தில் மட்டன் சுக்கா, அது கூட வெங்காய பச்சடி. ஹ 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 ஹ. A few moments later. ஏண்டா மணி கீழே உட்காந்து படிக்கிற, மேலே வந்து உட்காரு. ஒரு மரியாதை தான் அக்கா முன்னாடி. ரொம்ப வராது. பார்த்துக்கிறேன். ஐயோ, எவ்வளோ எழுதினாலும் இந்த ஹோம்ஒர்க் முடியவே மாட்டேங்குதே. சளைக்காம எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே டெய்லி. அக்கா சொல்கிறா. 55 எப்படிக்கா எழுதணும்? 5 போட்டு அப்புறம் 5 போடு. இல்லை, நான் ஃபஸ்ட்டு 5 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் எழுதுகிற 5 எந்த சைடில் எழுதுறதுக்கா? லெஃப்டா ரைட்டா? ஆளை பாரு, டவுட் கேட்டால் ஏடா உடம்பு பதில் சொல்கிறது. அவன் சாப்பிட வரக்குன்னே முதல்ல நம்ம போய் சாப்பிட்டு வந்துடணும், இல்லாட்டி நமக்கு வெங்காய பச்சடி இல்லாமல் போயிடும். என்னக்கா ஏதோ முணுமுணுக்கிற? இல்லைடா, ஹோம்ஒர்க் வேறு நிறைய இருக்கா, அதனால தான் பார்க்குறேன். இதில் வேற பசிக்குது வேற. முதல்ல சாப்பாடு தான் அக்கா முக்கியம். போ போ போ. ஐயோ, என்ன பிரியாணியை காணா? பூனை இது வந்து சாப்பிட்டு போயிடுச்சோ? காணமே. மா மா. ஏய், ஏன் அப்படி கத்துற? கொஞ்ச நேரம் தலைவலின்னு படுத்தா உனக்கு பொறுக்காதே. என்னடி? நான் எடுத்து வச்ச பிரியாணியை காணாமா? எந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சியோ அதில் தான் இருக்கும். போ. அந்த பாத்திரத்தில் தாம்மா எடுத்து வச்சேன். பாருமா, காலியாக கிடக்கு. பூனை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு போல. ஆமாம்மா, பூனை வந்து சுத்தமாக சாப்பிட்டு சிங்கில் வந்து பாத்திரத்தை போட்டு போயிருக்கு. எப்படி சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு பிசாசு. ஏய் பொண்ணு, என்ன பண்ற? உன் பையன் தூங்குறான்ல, அதான் ஸ்கேல்ல போய் விசிறி விட போனேன். அதை கூட முதல்ல. பிள்ளையா அசந்து தூங்குறான், மனசாட்சி இல்லாமல் அடிக்க போற? ஏமா, உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? அண்டா பிரியாணியை முழுங்கிட்டு தூங்குறானே. சரி விட்றா, சின்ன பையன் தானே. மா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஓர வஞ்சன. தேனு மட்டும் இங்க இருந்தா நடக்கிற கதையே வேற. சரி விடு, வர ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செஞ்சு தரேன். சரி, அங்கே பாரு, பாவ தம்பி தூக்கத்தில் எழுந்து வந்து நடக்க முடியாமல் உன் மேலே விழுகிறான் பாரு. அவனை தூக்கி கொண்டு போய் பெட்டில் போடு சாமி. மா, கடுப்பா கிளப்பாதம்மா. உன் பிள்ளைய இதில் தூக்கி கொண்டு வந்து வேற பெட்டில் வேற போடுவாங்களாக்கும். இங்கே கிடக்கட்டும் பிசாசு. நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த வெள்ளை சாப்பாடு தானே. சாதந்தான், வெள்ளை சாதந்தான், எனக்கு தான் இனி எப்போதுமே. அம்மா, இப்போ ஒன்று சொன்னேன்ல, ஞாயிற்றுக்கிழமை தானே, கிடையவே கிடையாது. நாளைக்கு நீ பிரியாணி செய்கிற, அவ்வளோதான். என்னது, நாளைக்கு பிரியாணியா?